இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேம்போ லேப் A1 காம்போ பிரிண்டரோட அன்பாக்சிங் தான். ஸோ பேக்கேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பிளேட். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபினிஷில் இருக்கும். அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AMSோட அக்சசரிஸ் தான். இதுதான் வந்து AMSோட ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூல் ஹோல்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 வந்து எல்லோ கலரில் இருக்கும், 2 வந்து க்ரீன் கலரில் இருக்கும். எதுக்கு இந்த கலர் கோடுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது இதை ஃபிட் பண்ணும்போது AMSலேயும் அதே கலர் கோடு இருக்கிற இடத்துல தான் ஃபிட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் 3D பிரிண்டரில் ஒரு சின்ன பிரிண்ட்டு போட்டு ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் பாக்ஸ். இதுக்குள்ளே என்னென்ன டூல்ஸ் இருக்குது என்னங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக போடுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பேம்பு லேபோட ஃபிலமெண்ட் கலர் கோடிங்ஸ் இருக்கும். அதிலே கோட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன கலருக்கு என்ன கோட் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது AMS தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூல் ஸ்டாண்ட். ஸோ நான் சிங்கிள் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சிங்கிள் ஸ்பூல் ஸ்டாண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம 3D பிரிண்டர்லேயே மேலே ஃபிட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஃபிலமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணும்போது இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 4 ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம AMSல போய்க்கலாம். ஸோ அந்த AMS பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதில் 2 கலர் கோடிங்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லோ அண்ட் க்ரீன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 க்ரீன் 2 எல்லோ வரும். இந்த சைடு 2 அந்த சைடு 2 மாற்றுற மாதிரி இருக்கும். பவர் கேபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளட்ஜ் வைப்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா A1 பிரிண்டரோட ஃப்ரேம் தான். இந்த ஃப்ரேம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும், கொஞ்சம் நல்ல வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ எடுக்கும்போது பார்த்து கேரி பண்ணி எடுங்க. அதே மாதிரி தான் பேஸ் ஹவுசிங்கும். ஸோ ஃப்ரேமை விடவே இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஹவுசிங்கில் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவும் வரும். கீழே வைக்கும்போது எடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த பேஸ் ஹவுசிங்கை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஃபிலமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிலமெண்ட் டியூப்ஸ் ஒரு 5 ஃபிலமெண்ட் டியூப்ஸ் கொடுத்துருப்பாங்க. AMS 4 சிங்கிளாக மாட்டுறதுக்கு 1.